ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சிபி கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, சிபி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது நான் உங்களை வெளியே கொண்டுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சிபி சொல்கிறாங்க, நான் உண்மையிலேயே நான் அதை பண்ணவே இல்லை அப்படிங்கும்போது எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும், நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு தெரியும் அப்படிங்கவும், ஆனால் பாசிட்டிவ்னு எப்படி வந்துச்சுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தமிழ் சொல்கிறாங்க, இது எல்லாம் யாரோ சேர்ந்து சதி வளர்ப்புறாங்க அப்படிங்கவும், என்ன சொல்லிட்டு இருக்கிற தமிழ் அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அப்படிங்கிறாங்க. ஆனால் எப்படி எந்த இடத்துல தப்பு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அதை கண்டுபிடிக்க தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த விஷயம் ஜானுவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சிபி சொல்லவும், கண்டிப்பாக ஜானு அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் தெரியும் விட மாட்டேன் அப்படிங்கவும், சரி எனக்கு இருக்கிறது 1 மணி நேரம் தான், எப்படியாவது அதுக்குள்ளே இதை யார் இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் என்னன்னு சொல்லி நான் பார்த்து உங்களை எப்படியும் வெளியே நான் கொண்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தமிழ் கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் நேராக அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ சமயுக்தாட்டையும் பிரேமிட்டையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா இந்த மாதிரிக்கு நீங்கள் வாங்கினீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ சமயுக்தா சொல்கிறாங்க, இல்லை நான் வாங்கவே இல்லை அந்த பொருளை, அது எப்படி இங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கவும், உடனே தமிழ் சமயுக்தாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த வீட்டை ஜானு அம்மா கோயில் மாதிரிக்கு வச்சிருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நீ இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணியிருக்கிறிய, உனக்கு கொஞ்சம் கூட இது நியாயமா தெரியலையா, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுன்னா பாரு, நீ பண்ணின விஷயத்தினால இப்போ சிபி சார் மாட்டிக்கிட்டு அவர் உள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், தப்பு பண்ணது நீ, ஆனால் இன்னைக்கு என்னென்னா தண்டனை அனுபவிக்குது அவர், அது மட்டும் இல்லாமல் இது இதோட முடியும், அவங்க பிரஸ்காரங்க என்னென்னா இந்த விஷயத்தை போடுறதுக்காக இருக்கிறாங்க, அப்படி போட்டாக்கி ஜானு அம்மாவோட இத்தனை நாள் கௌரவம் அவங்க கட்டி காப்பாற்றின எல்லாமே ஒரு நிமிஷத்தில் எல்லாமே அழிஞ்சு போயிடும், இதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசனை பண்ணியே பார்க்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது கெட்டதுமே சமயுக்தா அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அடுத்து முத்தம்மாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, முத்தம்மாக்கா அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ முத்தம்மா இங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே தமிழ் அதிர்ச்சடைகிறாங்க, உங்களை வீட்டை விட்டே போக சொல்லிட்டாள் அப்படிங்கும்போது, ஆமாம் தமிழ் நான் வீட்டை விட்டே வந்தேன், அப்போ தான் சிபி என்னை அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தான், அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அதிர்ச்சடைகிறாங்க, யாரோ ஏதோ திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பொருள் எப்படி வந்துச்சுன்னு எப்படியாவது கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பாக சிபி தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாரு, அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அந்த சமயுக்தாவும் பிரேமும் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்போ உடனே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, தமிழ் சமயுக்தா எப்படியாவது சிபி மனசுல இடம் பிடிக்கணும், அதே மாதிரிக்கு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துடணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு எண்ணத்துல தான் இப்படிலாம் பண்ணியிருக்கிறா, அப்படி இருக்கும்போது சிபி சார் இந்த யூஸ் பண்ணினதே கிடையாது, அப்படி இருக்கும்போது அவள் அதை வாங்கியிருக்க மாட்டா, அப்படின்னா இதை யாரோ தான் இங்கே வச்சிருப்பாங்க, வச்சுட்டு சிபி சாரை மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கவும், அப்போ சேதுவும் கிரியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அப்போ செக்யூரிட்டி தான் வராங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு ஒரு விஷயம் நடந்ததுமே நான் கணேஷ் சாருக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தமிழுக்கு இப்போ சந்தேகம் கணேஷ் மேலே தான் வர ஆரம்பிச்சிருக்குது. அப்போ கணேஷுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குதுன்னா கண்டிப்பாக அவர் தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே இந்த மாதிரிக்கெலாம் பண்ணன ஆளு தானே, அவங்க ஜானு குடும்பத்தையும் அதே மாதிரிக்கு சிபி சாரை அவமானப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணியிருப்பாரு, ஏன்னா வெண்பாவை அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாதனால கணேஷ் இந்த மாதிரிக்கு செஞ்சுருக்கலாம், அதுவும் இந்த குறிஞ்சிநாதனோட சேர்ந்து தான் இந்த மாதிரிக்கு ஏதாவது திட்டம் போட்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு சந்தேகம் வருது. அடுத்து பார்த்தோம்னா அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அவங்க ஞாபகத்துக்கு வருது. அப்போ சேதுகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துட்டா என்ன அப்படின்னு சொல்லவும், உடனே சேதுவும் நல்ல யோசனை தமிழ் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அது எல்லாத்தையும் அவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போதே அப்போ அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க தேடிட்டு வந்திருக்கிறாங்களா, அவங்க கான்ஸ்டபிள் தான் ஒருத்தர் இந்த மாதிரிக்கு இந்த பொருளை தன்னுடைய பாக்கெட்லேருந்து எடுக்கிறாங்க, அதை தமிழ் பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சடைகிறாங்க, ஆக மொத்தத்தில் இது எல்லாத்தையும் திட்டம் போட்டு தான் அவங்க மாட்ட வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா நேராக டாக்டர் பார்க்குறாங்க தமிழ் போகிறாங்க. அங்கே போனதுமே அவங்கள பார்த்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் சிபி சார் மேலே நீங்கள் இந்த மாதிரிக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறீங்களே, உண்மையிலேயே அந்த பொருளை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது உடனே அவங்க அதிர்ச்சடைகிறாங்க, இல்லையே பாசிட்டிவ்னு வரலையே நெகட்டிவ்னு தான் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே இது கேட்டதுமே தமிழ் உடனே அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க, ஓஹோ அப்போ இது எல்லாமே திட்டம் மட்டும் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், பாசிட்டிவ்னு தான் நீங்கள் ரிசல்ட்டை கொடுத்துருக்கீங்க அப்படிதான் அங்கே வந்துச்சு அப்படிங்கும் போது, இல்லை தமிழ் நான் அடிச்சு சொல்வேன் நெகட்டிவ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உண்மையான அதை எடுத்து அவங்க கொடுக்குறாங்க. அதில் பார்த்தோம்னா நெகட்டிவ்னு வந்திருக்குது. உடனே இதை நீங்கள் சொல்லணும் நேரடி அப்படிங்கவும், உடனே வா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா டாக்டர் கூட அவங்க வராங்க. எல்லா ஆதாரத்தையும் அவங்க இன்ஸ்பெக்டர் கூட காட்டவும், அப்போ அது எல்லா ஆதாரத்தையும் பார்த்ததுமே அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருது. அப்போ
ஜானுமா குடும்ப கௌரவத்தை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காகவும் சிபி சார் மேலே இந்த மாதிரிக்கு பழி தூக்கி போடுறதுக்காகவும் யாரோ தான் இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா ஆதாரத்தையும் கொடுக்கவும் இதை கேட்டதுமே உடனே பிரஸ்காரங்களும் அப்புறமா போலீஸ்காரங்களும் வந்து தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ பிரஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க, நல்ல வேலையா நீங்கள் வந்து சொல்லும் போது கூட நான் நம்பலை, ஆனால் எல்லா ஆதாரத்தையும் பார்த்ததுக்கப்புறமா தான் யாரோ திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கு ஜானுமா குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் மட்டும் இந்த மாதிரிக்கு சொல்லலைன்னா நாங்கள் வந்து இதில் மீடியாக்கெல்லாம் நாங்கள் சொல்லியிருப்போம், அதுக்கப்புறமா எவ்வளோ பெரிய தப்பு நாங்கள் பண்ணியிருப்போம், உண்மையிலேயே சொல்லப்போனால் உங்களை நாங்கள் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழில் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கவும் அடுத்தது சிபியை வந்து வெளியே விட்டுருந்தாங்க. அப்போ அடுத்தது வந்து சிபி வந்து தமிழை பார்க்குறாங்க. தமிழை பார்த்ததுமே அவங்க சொல்கிறாங்க, தமிழ் நீ மட்டும் வந்து கரெக்டான நேரத்துக்கு இந்த எல்லா ஆதாரத்தையும் கொண்டு கொடுக்கலன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும், அதுவும் ஜான் இல்லாத நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வந்து தமிழ் சொல்கிறாங்க, சிபி சார் நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க வாங்க அப்படிங்கவும், ஆமாம் இதெல்லாம் யார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வேற யார், இது எல்லாமே வந்து உங்கள் மாமா கணேஷ் பண்ணணுன்னு தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சிபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கவும், ஆமாம் அது உண்மையிலேயே வந்து என்கிட்ட ஆதாரம் இல்லை, அது ஆதாரத்தோட நான் வந்து கண்டுபிடிப்பேன், அதுக்கப்புறமா அவருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இது கேட்டதுமே சிபி வந்து ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க. அவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க இப்போதைக்கு நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க, அது என்னன்னு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ இதனால வந்து குடும்பத்தில் பெரிய பிரச்சனையும் வந்துடும், அது மட்டும் இல்லாமல் அவர் தான் பண்ணினாங்கிறதுக்கு என்கிட்ட எந்த வித ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், அப்போ எப்படி நீ அவர் தான் சொல்கிற அப்படிங்கும்போது அதை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கவும், அப்போ உடனே வந்து அவங்க தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஜானுமா நான் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துருவாங்க, அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா கணேசும் குறிஞ்சிநாதன் அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படியாவது அது தமிழ் கண்டுபிடிச்சி இந்த மாதிரிக்கு சிபியை வெளியே அழைச்சிட்டு வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிளான் போட்டு திட்டம் போட்டிருந்தோம் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க தமிழும் சிபியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே தமிழ் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி ஜானு அம்மாவுக்கு யாருமே இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடக்கூடாது அப்படிங்கும் போது யாருமே நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் வந்து சிபி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் உனக்கு எவ்வளோ வந்து நான் இடைஞ்சல் கொடுத்துருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது நீ என்னை வந்து கை தூக்கி விட்டுருக்கிற, என்னை காப்பாற்றிருக்கும் செய்கிற, அதுக்காக நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து கண் கலங்கி அவங்க குற்ற உணர்ச்சியோடு அங்கே போகவும் தமிழும் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானு வராங்க. வந்ததுமே உடனே வந்து எல்லாரும் ஜானுமா வந்துட்டீங்களா, நீங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு முத்தம்மா சொல்லவும், இதை கேட்டதுமே உடனே தமிழும் சிபியும் வந்து முத்தம்மாவை பார்க்கவும், முத்தம்மா ஐயோ நம்ம வந்து வாய் தவறி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க உடனே இதோட அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்கோம். உடனே ஜானு வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க, என்னாச்சு முத்தம்மா, நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கும் போது அப்போ தமிழ் வந்து எதோ சொல்லி சமாளிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சிபி வந்து ஜானுகிட்ட சொல்கிறாங்க, ஜானு உன் மடியில் நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டோமா அப்படிங்கும்போது, என்ன சிபி உனக்கு என்ன ஆச்சுது அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஜானு இனிமேல் இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயுமே நீ போயிடாத, நீ இல்லைன்னா வீடாட்டே இல்லை அப்படின்னு சிபி வந்து இந்த மாதிரிக்கு சொல்லவும், இது கேட்டதுமே ஜானு வந்து பார்க்குறாங்க, என்ன தமிழ் நான் இல்லாத நேரத்தில் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜானுமா, நீங்கள் இருக்கும்போது வீடே கலகலப்பாக இருக்கும், நீங்கள் இல்லாதனால எல்லாருமே வந்து அப்படியே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தோமா, அதான் ரொம்பவே வந்து நீங்கள் இல்லாதனால இந்த வீடே வந்து அப்படியே அமைதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதை தான் வந்து சிபி சார் சொல்கிறாங்க அப்படிங்கவும், உடனே வந்து ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, நான் இல்லாத நேரத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சான்னு சொல்லி கேட்டுருக்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜானுமா அப்படிங்கவும், ஒன்றும் இல்லை தமிழ் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் உடனே சிபி வந்து ஜானு மடியில் அவங்க படுக்கிறாங்க. உடனே வந்து ஜானு வந்து சிபி தலையை அப்படி கோதி விட்டுட்டு இருக்கும்போது, தமிழ் நீ என் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழும் அவங்க பக்கத்தில் வராங்க. அப்போ உடனே வந்து அவங்க தமிழும் சிபியும் வந்து தன்னுடைய பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு உடனே ஜானு வந்து நினைக்கிறாங்க, உங்க ரெண்டு பேருக்கும் கூடி சீக்கிரமா கல்யாணம் நடந்து நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும், அதுக்காக தான் நான் வந்து கோயிலுக்கெல்லாம் நான் போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் முத்தமாவும் பார்க்குறாங்க. சிபி தம்பிக்கு தமிழ் தான் வந்து கரெக்டான ஜோடி, சிபிக்கு ஒன்றுனா தமிழ் எப்படிலாம் துடிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்தமாவும் நினைக்கிறாங்க.